தீபக்கின் திறமையை பார்த்து ராகவ் அவனுக்கு 1 கோடி பணம் தருவதாக சொல்ல தீபக் அதை மறுத்தான். அதை பார்த்து கணேஷ் உட்பட அங்கிருந்த எல்லோருமே அதிர்ச்சி அடைந்தனர். பழங்கால கல்லை பற்றி சொன்ன விஷயமும் அதற்காக தீபக் பணத்தை மறுத்த விஷயமும் மற்றவர்களின் பார்வையிலிருந்து அவனை ஒரு ஹீரோ போல பார்க்க வைத்தது. எல்லோரும் தீபக்கை மரியாதையுடன் பார்க்க ஆரம்பித்தார்கள். அதையெல்லாம் கவனித்த ராகவ் தீபக்கின் தோளில் கை வைத்து, தீபக், இன்னைக்கு நீங்க எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை மீட்டு கொடுத்திருக்கீங்க. அதுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. ஆனா என்னால முடிஞ்சா 1 கோடியை தரேன்னு சொல்றேன். தயவு செஞ்சு வேண்டான்னு சொல்லாம ஏத்துக்கோங்க என்றார். இல்ல மிஸ்டர் ராகவ், எனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அதுக்கு மேல நான் எதையும் பெருசா பண்ணிடல. அதனால அந்த பணத்தை எனக்கு கொடுத்து என்ன சங்கடப்படுத்தாதீங்க என்று தீபக் உறுதியாக சொன்னான். உண்மையில் தீபக்கிற்கு அந்த பணத்தின் மீது எந்த ஆசையும் இல்லை. ஆனால் அருகில் நின்றிருந்த கணேஷால் அவன் மறுப்பதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க முடியவில்லை. உடனே முன்னால் வந்து, தீபக், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் தனியா வரியா என்று சொல்லி அழைத்து கொண்டு சென்றார். அவர்கள் தனியாக சென்றதும் ஆர்த்தி தீபக்கையே பார்த்தபடி, சௌந்தர்யா தீபக் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறது இப்ப சரின்னு தான் தோணுது. நான் தான் இவ்வளவு நாளா அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இவ்ளோ பெரிய பணத்தை ஒருத்தர் கொடுக்க ரெடியா இருக்கும்போது அதை வேண்டான்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அந்த மனசு தீபக் கிட்ட நிறையவே இருக்கு. இன்னைக்குதான் தீபக்கோட உண்மையான கேரக்டரை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவள் அருகில் இருந்த ராகவிடம் தீபக்கை பற்றி பேச ஆரம்பித்தாள். இன்னொரு புறம் கணேஷ் தன் மனதில் இருந்த கேள்விகளை எல்லாம் தீபக்கிடம் கேட்டுக்கொண்டிருந்தார். தீபக், இந்த கல்லை பத்தி உனக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரியும்? எனக்கு கூட அதை பத்தி எல்லாம் எதுவும் தெரியலையே என்று கேட்டார். அங்கிள், இதுக்கு பின்னாடி பெரிய ரகசியம்லாம் எதுவும் இல்ல. எனக்கும் உங்களை மாதிரி பழங்கால பொருட்கள் மேல எல்லாம் ஒரு ஆர்வம் இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஏலத்துல கலந்துக்கிட்டேன். அப்பதான் இந்த விஷயங்கள் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த புத்தகத்தையும் அங்கிருந்து வாங்கி அதை முழுசா படிச்சு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அவ்வளவுதான். இதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது என்று சொன்னான் தீபக். ஆரம்பத்துல நீ அவர்கிட்ட பேசின விதத்தை பார்த்து நான் ரொம்பவே பயந்தேன். ஆனா நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஆடி போயிட்டேன். உண்மையிலேயே உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனா மிஸ்டர் ராகவ் கிட்ட இருந்து நீ ஏன் பணத்தை வேண்டான்னு சொன்ன? அவர் பிரியத்தோடு கொடுக்கும்போது நீ அதை வேண்டான்னு சொல்லக்கூடாது என்று சொன்னார் கணேஷ். இல்ல அங்கிள், அந்த பணத்தை வச்சு நாம என்ன பண்ண போறோம்? ஷர்மிளாவுக்கு இப்ப நல்ல வேலை கிடைச்சிருச்சு. நானும் சில சமயத்துல அவளுக்கு ஹெல்ப் பண்ண போயிடுறேன். நமக்கு இப்ப எந்த குறையும் இல்லாம இருக்கும். அப்படி இருக்கும்போது ராகவ் மாதிரியான ஒருத்தர் கிட்ட இருந்து பணத்தை வாங்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு என்று சொன்னான். அதை கேட்டதும் கணேஷின் கண்கள் சந்தோஷத்தில் பிரகாசித்தது. இன்று தீபக் அவருடைய மனதில் வேறு மாதிரியான ஒரு இடத்தை பிடித்திருந்தான். அப்போது தீபக் மீண்டும் அவரை பார்த்து, இன்னைக்கு பாக்குறீங்கல்ல, இந்த மாதிரி தான் எனக்கு இதுக்கு முன்னாடியும் நிறைய நடந்திருக்கு. லாஸ்ட் டைம்ல அந்த ஏலத்துக்கான பாஸ் கூட இப்படிதான் எனக்கு கிடைச்சது. ஆனா சுத்தி இருக்கிற யாரும் அதை நம்ப மாட்டாங்க. இப்ப நான் இந்த பணத்தை வாங்கிட்டு போனாலும் ஆன்ட்டி எங்க இருந்து திருடிட்டு வந்தேன்னு தான் கேட்பாங்க என்று சொன்னான் தீபக். உடனே கணேஷ் கொஞ்சம் யோசித்தபடி, நீ சொல்றது சரிதான் தீபக். கீதாவோட வாய் கண்டிப்பா சும்மா இருக்காது. நீ இந்த பணத்தை வாங்கிட்டு போனாலும் உன்னை திட்டிக்கிட்டே மொத்த பணத்தையும் அவளே எடுத்துக்குவா. அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது என்று சொன்னார். அப்போது பின்னால் இருந்து ராகவ் அவர்கள் இருவரையும் அழைத்தார். அவர்கள் அருகில் வந்ததும் ராகவ் தீபக்கை பார்த்து, தீபக், நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த பணத்தை வாங்க விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல. ஆனா அதுக்கு பதிலா என்னோட எக்ஸிபிஷன்ல இருந்து நீங்க ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கணும். நீங்க வெறுங்கையோட இங்க இருந்து போறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் என்று சொன்னார். அதை கேட்டதும் தீபக் என்ன செய்வதென்று யோசித்தபடி திரும்பி கணேஷை பார்த்தான். மீண்டும் மீண்டும் வேண்டாம் என்று சொல்லி ராகவை அவமானப்படுத்த அவன் விரும்பவில்லை. அதனால் கணேஷை பார்த்து, அங்கிள், உங்களுக்கு இந்த இடத்துல பிடிச்ச ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கோங்க. உங்களோட விருப்பம் தான் என்னோட விருப்பம் என்று சொன்னான். தீபக் சொன்னதை கேட்டதும் கணேஷ் அங்கே இருந்த எல்லோருமே இந்த எக்ஸிபிஷனில் இருக்கும் ஏதாவது ஒரு விலை உயர்ந்த பொருளை தான் எடுப்பார் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர் கொடுப்பதாக சொன்ன பணத்தை விடவும் அதிக மதிப்புடைய ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள்வார்கள். அதுதான் அவர்களது திட்டமாக இருக்கும் என்று கூட கற்பனை செய்ய ஆரம்பித்தார்கள். ஆனால் கணேஷ் சிறிது நேரம் அந்த மொத்த இடத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு அங்கே வைத்திருந்த ஒரு பழங்கால மார்பிள் செஸ் போர்டை எடுத்தார். அதனுடைய மதிப்பு இப்போது 10 லட்சம் வரைக்கும் தான் இருந்தது. அதை பார்த்து ராகவ் உட்பட எல்லோருமே ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் தீபக் தனக்குள் சிரித்து கொண்டான். மாமாவுக்கு பணத்து மேல ஆசை கிடையாது. ஆனா என்னோட மாமா முட்டாள் இல்ல. அவர் எடுத்த செஸ் போர்டுக்கு சேருற ஆன்டிக் செஸ் பீசஸ் எல்லாமே ஏற்கனவே அவர்கிட்ட இருக்கு. மாமா 10 லட்சம் பொருளை எடுத்து அதை 2 கோடி வேல்யூவா மாத்திட்டாரு. சும்மா சொல்லக்கூடாது இவரை என்று நினைத்து கொண்டான். தீபக், கணேஷ் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்து கொள்ள சிறிது நேரத்தில் அவர்கள் 3 பேரும் அந்த இடத்தை விட்டு கிளம்பினார்கள். இந்த இடத்துக்கு வருவதற்கு முன்பு தீபக்கின் முகத்தில் இருந்த கோபம் இப்போது வெளியே செல்லும் போது அப்படியே சந்தோஷமாக மாறி இருந்தது. அங்கிருந்து 3 பேரும் ஏலம் நடைபெறும் இடத்திற்கு சென்றார்கள்.
காரை நிறுத்திவிட்டு 3 பேரும் லாபியை நோக்கி சென்றபோது உள்ளே இருந்து பயங்கரமான ஆரவாரம் கேட்க ஆரம்பித்தது. அந்த சமயத்தில் ராகவும் அந்த இடத்திற்கு வந்திருந்தார். மொத்த இடமும் யாரோ ஒருவரை சூழ்ந்திருப்பதை தீபக் கவனித்தான். ஆனால் அது யாரென்று அவனால் பார்க்க முடியவில்லை. யார் இந்த விஐபி? மக்கள் இந்த அளவுக்கு அவரை சூழ்ந்து நின்னுட்டு இருக்காங்க. ஒருவேளை சினிமா ஸ்டாரா இருப்பாரா என்று கணேஷ் சந்தேகத்துடன் கேட்க, எனக்கும் சரியா தெரியல அங்கிள், நானும் இப்போதான் அவரை முதல் தடவை பார்க்கிறேன் என்று சொன்னாள் ஆர்த்தி. அப்போது தீபக் அந்த மனிதரிடம் சென்று அவருடைய முகத்தை பார்க்க முயற்சித்தான். ஆனால் அவனுக்கு அவருடைய உடை மட்டும் தான் தெரிந்தது. காவி நிற உடை, கழுத்தில் ருத்ராட்ச மாலையும் தோளில் ஒரு சிறிய பையையும் பார்க்கும்போது ஏதோ ஒரு சாமியாரை போல தோன்றியது. அந்த சமயத்தில் அங்கே வேணுகோபாலும் நிற்பதை பார்த்து அவர் அருகில் செல்ல, அவர் தீபக்கை பார்த்ததும், தீபக் நீங்க வந்துட்டீங்களா? நான் உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். வாங்க, உங்களை மகிழ் பாபா கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் என்று சொன்னவர் தீபக்கின் கையை பிடித்து முன்னால் அழைத்து சென்று, பாபாஜி, இவர் என்னோட ஃப்ரெண்டு தீபக், எனக்காக நிறைய உதவி பண்ணிருக்காரு. இவர் இல்லாம நான் இப்போ இங்க இல்ல, அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப முக்கியமானவர் என்று அறிமுகம் செய்து வைத்தார். அதை கேட்டதும் மகிழ் பாபாவும் தீபக்கும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். சுற்றிலும் நின்றிருந்த அத்தனை கூட்டத்திலும் யாருடைய முகத்தையும் பார்க்காத மகிழ் பாபா தீபக்கின் கண்களை நிமிர்ந்து பார்த்தார். என்னோட கணிப்பு சரியா இருந்தா இந்த மகிழ் பாபா தான் மக்களோட நம்பிக்கைகளை மூலதனமா வச்சு பொய்யான வாக்குகளை கொடுத்து பணம் பறிக்கிற ஆளு. ஏன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலையில இந்த பாபாவை நான் பார்த்திருக்கேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவன் அந்த பாபாவையே பார்த்து கொண்டிருந்தான். உண்மையில் அவர் பல பேரை பணத்துக்காக ஏமாற்றி இருந்தார். வேணுகோபால் உட்பட பல பெரிய பணக்காரர்கள் கூட அவருடைய பேச்சை கேட்டுதான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். மகிழ் பாபாவை பார்த்ததும் தீபக்கின் மனதில் பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருந்தது. முதல் பார்வையிலேயே அந்த போலி சாமியாரை தீபக் அடையாளம் கண்டு கொண்டான். இன்னொரு புறம் வேணுகோபால் தீபக்கை பற்றி புகழ்ந்து சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அதை மகிழ் பாபாவால் ஜீர்ணிக்க முடியவில்லை. அதே சமயத்தில் தீபக் தன்னை பார்க்கும் பார்வையை வைத்தே தான் ஒரு மோசடிக்காரன் என்பதை அவன் கண்டுபிடித்து விட்டான் என்று மகிழ் பாபா புரிந்து கொண்டார். அதை நினைக்கும் போது அவருக்கு இன்னமும் தீபக்கின் மீது கோபம் அதிகமானது. அதன் பிறகு சீக்கிரமே ஏலம் ஆரம்பித்தது. லாபியில் நின்றிருந்த எல்லோருமே ஏலம் நடைபெறும் இடத்திற்கு சென்று அவரவர் இடத்தில் உட்கார ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களுடன் சேர்ந்து தீபக்கும் கணேஷும் அவர்களுக்கான இடத்தில் உட்கார்ந்து கொண்டார்கள். தீபக் மகிழ் பாபாவை பற்றி நிறைய தெரிந்து கொள்ள நினைத்தான். ஆனால் அப்போது அவனுடைய பார்வை தூரத்தில் உட்கார்ந்திருந்த நவீன், பிரியா மற்றும் கார்த்திகாவின் வருங்கால கணவன் சித்தார்த்தின் மீது விழுந்தது. அவர்கள் மூவரையும் அங்கே பார்த்ததும் தீபக்கின் மனதில் பல கேள்விகள் ஓட ஆரம்பித்தது. அதே சமயத்தில் நவீன் அவனை பார்த்ததும் கோபத்துடன் எழுந்து அவன் அருகில் வந்தான். நினைச்சேன், ஏலம் ஆரம்பிக்கும் போதே சனியனை இன்னமும் காணோன்னு. சரியா வந்துட்ட. இங்க இத்தனை பணக்காரங்க முன்னாடி நீ சுத்திக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நீயும் ஒரு பெரிய ஆள்தான்னு நான் ஒத்துக்கணும், அப்படிதானே என்று ஏளனமாக கேட்டான் நவீன். அப்போது நவீனின் பார்வை தீபக்கின் அருகில் இருந்த கணேஷ் மீதும் ஆர்த்தியின் மீதும் விழுந்தது. ஆர்த்தியை பார்த்ததும் நவீன் அமைதியானான். அவனால் மேற்கொண்டு எதுவும் பேச முடியவில்லை. தீபக் நவீனையே கோபமாக முறைத்துக் கொண்டிருந்தான். அவன் போன ஏலத்தின் போது நடந்த பிரச்சனையை பற்றி காயத்ரி தேவியிடம் பொய்யாக சொன்ன விஷயத்தை எல்லாம் நினைத்து பார்த்து கொண்டிருந்தான். அதே சமயத்தில் பிரியா தீபக்கின் முகத்தை கொஞ்சம் உற்று பார்க்க தன்னை காப்பாற்றிய முகமூடி அணிந்த மனிதனின் ஞாபகம் அவளுக்கு வந்தது. என்ன இது? தீபக்கோட முகம், உடம்பு எல்லாமே அன்னைக்கு என்ன காப்பாத்தின அதே முகமூடி மனுஷன் மாதிரி இருக்கு. ஒருவேளை தீபக் தான் என்ன வந்து காப்பாத்திருப்பானா? ஆனா எப்படி அது சாத்தியம் என்று பிரியா குழப்பத்துடன் தனக்குள் சொல்லிக் கொண்டாள். உண்மையில் அந்த விஷயத்தில் அவளுக்கு முழுமையாக தீபக்கை சந்தேகப்பட முடியவில்லை. அப்போது அங்கே வந்த ராகவ் எல்லோரையும் பார்த்து, எதுக்கு இன்னமும் நிக்கிறீங்க? எல்லாரும் உட்காருங்க, ஏலம் இப்போ ஸ்டார்ட் ஆகிடும் என்று சொன்னார். அவருடைய வார்த்தையை கேட்டதும் ஆங்காங்கே நின்றிருந்த ஒரு சிலரும் அவர்களது இடத்தில் உட்கார்ந்து கொண்டார்கள். அப்போது நவீன் தீபக்கின் காதருகில் வந்து, தீபக், இப்போ ஆர்த்தி இங்க இருக்கிறதால உன்னை எதுவும் பண்ணாம போறேன். ஆனா கூடிய சீக்கிரமே ஷர்மிளா கிட்ட நீ பண்ற எல்லா ஃப்ராடு தனத்தையும் சொல்லி உன்னை என்ன பண்றான்னு மட்டும் பாரு என்று கோபமாக சொன்னவன் நேராக சென்று பிரியாவின் அருகில் உட்கார்ந்து கொண்டான். அப்போது அவன் பிரியாவின் பக்கம் திரும்பி, இன்னைக்கு உன்னை ஏலத்துக்கு வர வச்சது ரொம்ப நல்லதா போச்சு. இன்னைக்கு அவன் என்னென்ன பண்றான்னு மட்டும் பாரு என்று சொன்னான். அதை கேட்டு பிரியா எந்த பதிலும் சொல்லவில்லை. இன்னொரு புறம் மகிழ் பாபாவின் கண்கள் முன்னால் உட்கார்ந்திருந்த தீபக்கின் மீதே இருந்தது. தீபக் தனக்கு மிக அருகில் உட்கார்ந்திருப்பதை அவரால் ஜீர்ணிக்கவே முடியவில்லை. அப்போது அருகில் இருந்த ஒருவனிடம் தீபக்கை கை காட்டி, அந்த பையனை நல்லா கவனிச்சுக்கோ, எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. இது வரைக்கும் என் முன்னாடி தலகுனிஞ்சு நின்ன ஆளுங்க எல்லாருமே இன்னைக்கு என்ன வச்சுக்கிட்டே அவனை புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்று மகிழ் பாபா கோபமாக சொன்னார். உடனே அருகில் இருந்தவன், சரிங்க பாபாஜி, ஏலம் முடியட்டும், அதுக்கப்புறமா அவனை பத்தின மொத்த விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க என்று சொன்னான். ஏலத்தில் இருந்த பலரும் தீபக்கையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கே இருந்தவர்கள் பெரும்பாலோர் ராகவின் கண்காட்சிக்கு வந்தவர்கள்தான்.
அங்கே தீபக்கின் திறமையை பார்த்து எல்லோரும் அவனை வியப்போடு பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தீபக்கின் மனதில் பல வகையான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. ஏலம் ஆரம்பித்ததும் தீபக்கின் கண்கள் ஒரு வெள்ளை முத்தின் மீது விழுந்தது. அதற்காக அங்கிருந்த எல்லோரும் அதிக விலை கொடுத்து ஏலம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த முத்தை கவனமாக பார்த்த தீபக் அது சாதாரண முத்து கிடையாது என்று உணர ஆரம்பித்தான். உண்மையில் அதை நீண்ட நாட்களாக அவன் தேடிக் கொண்டிருந்தான். அந்த முத்து கடைசியாக 75 லட்சம் வரைக்கும் ஏலம் போனது. உடனே அங்கே இருந்த மகிழ் பாபா அதை 80 லட்சத்திற்கு கேட்டார். மகிழ் பாபா மக்களை ஏமாற்றி பிழைத்து வந்தாலும் அந்த முத்துக்களை பற்றிய அறிவு அவருக்கு இருந்தது. வாவ், பாபாஜி 80 லட்சத்துக்கு இந்த முத்துக்களை கேட்டிருக்காரு. வேற யாராவது கேட்க விரும்புறீங்களா என்று ராகவ் கேட்க, தீபக் கொஞ்சம் கூட யோசிக்காமல் 1 கோடி என்று சொன்னான். அதை கேட்டதும் எல்லோரும் ஆச்சரியத்துடன் பார்க்க, மகிழ் பாபாவின் கண்கள் கோபத்தில் சிவந்தது. 1 கோடிக்கு அந்த முத்துக்களை கேட்கிறான்னா அப்ப அதோட மதிப்பு என்னன்னு இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன ஆனாலும் இன்னைக்கு இந்த வெள்ள முத்துக்களை அவன் கைக்கு போக விட மாட்டேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்ட மகிழ் பாபா உடனே 1.5 கோடி என்று கத்தினார். தீபக் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் அடுத்த நொடியே 2 கோடி என்று சொன்னான். 2 கோடி என்று கேட்டதும் எல்லோரும் ஆடி போனார்கள். என்ன, ஏதோ மன்னர் பரம்பரையிலிருந்து வந்த மாதிரி கோடி கணக்குல ஏலம் கேட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் வாங்க அவனுக்கு ஏது பணம் என்று நவீன் சந்தேகத்துடன் தனக்குள் கேட்டுக்கொண்டான். 2 கோடி என்றதும் கணேஷுக்கு தொண்டை வறண்டு போனது. தீபக், இந்த முத்துக்களுக்கு 2 கோடி அதிகம். ஏலம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசி, இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்காத என்று மெதுவாக தீபக் காதில் கிசுகிசுத்தார். ஆனால் அப்போது தீபக்கிற்கு அந்த வெள்ளை முத்துகள் மீது மட்டும்தான் கண்கள் இருந்தது. முத்துக்களை வாங்கப் போவது யார்? நவீன் தீபக்கை பழிவாங்க என்ன செய்வான்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.